பிளாட்டிபஸ். இது ஒரு உயிரினம். இது பறவையா அல்லது விலங்கா? வாத்து போல அழகு இருந்தாலும் இது ஒரு பறவை அல்ல, இது ஒரு விலங்கு. விலங்குன்னு சொன்னாலும் குட்டி இனமா? இல்லை, அதற்கு மாறா பிளாட்டிபஸ் முட்டையிடும் தன்மையுடையது. இந்த பிளாட்டிபஸ் முட்டையை அடைக்காத்து குஞ்சு பொரிக்கும். குஞ்சுகளுக்கு இரை கொடுக்குமா? கொடுக்காது. அதற்கு பதிலாக பால் கொடுக்கும். முதலாக இதை ஆய்வு செஞ்ச ஐரோப்பியா உயிரின ஆய்வாளர்களுக்கும் இது ஒரு ஆச்சரியம் கொடுக்குற விஷயமாக தான் இருந்துச்சு. இப்படி ஒரு உயிரினம் இருக்குமான்னு அந்த குழு சந்தேகப்பட்டுச்சு. இந்த பிளாட்டிபஸ் முட்டையிட்டு பாலூட்டும் மோனோட்ரிம்ஸ் வகையை சார்ந்தது. பிளாட்டிபஸ் கிழக்கு ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள நன்னீர் ஏரிகளிலும் ஆற்றுப்படுகைகளிலும் எலி போல வலையமைத்து அதை தண்ணீருக்குள்ளே நீந்தி விளையாடும் இடத்திற்கு அந்த வலையை அமைச்சு நீந்தி சென்று உயிர் வாழ்கிற ஒரு உயிரினம்தான் இந்த பிளாட்டிபஸ். இதனோட பாதத்தன்மை ஜவ்வுகளால் நீந்துவதற்கு ஏற்றாற்போல் அமைஞ்சிருக்கு. அகலமான தட்டையான வால்பகுதி உடலை திருப்புவதற்கு ஏதுவாக அமைஞ்சிருக்கு. உடலுக்கு தேவையான சக்தியை தன்னோட வால்பகுதியில் தான் இது சேமித்து வச்சிருக்கு. இதனோட வேட்டையாடும் தனித்தன்மை ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. வேட்டையாடும் உயிரினத்தின் உடலிலிருந்து வெளியேறும் மின் சமிக்கைகளை உணர்ந்து தன்னுடைய வேட்டையை இது தொடருது. இரவு நேரங்களில் மீன் போல நீந்தி லார்வா, புழு, பூச்சி, இறால் போன்ற உயிரினங்களை இது பிடித்து உண்ணுது. பெண் பிளாட்டிபஸ் விட ஆண் பிளாட்டிபஸ் பெரியது. அகலமான தட்டையான வால்பகுதி உடலை திருப்பதற்கு ஏதுவாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக தனிமையை விரும்பும் இது விடியல் காலை, அந்தி, மாலை நேரங்களில் சுறுசுறுப்பாக இயங்கும். தட்டையான நெறிப்படுத்த உடலமைப்பை கொண்ட பின்புறமாக அமைக்கப்பட்ட கண்களை இது பெற்றிருக்கு. அடர்த்தியான நீர்க்காப்பு ரோம அமைப்பை இது பெற்றிருக்கு. தண்ணீரில் பல மணி நேரம் இருந்தாலும் இதனோட உடலமைப்பு வறண்டு போய் தான் காணப்படும். முன்கால்களில் உள்ள நகங்கள் வலைகளை தோண்ட பயன்படுத்துது. பின்தொடைகளுக்கு மேலே அமைந்துள்ள ஒரு விஷ சுரப்பி சிறிய விலங்குகளை கொல்லும் அளவிற்கு சக்தி வாய்ச்சிருக்கு. இது மனிதரின் மேலே ஊடுருவினா கடுமையான வலியை ஏற்படுத்தும். இதனோட ஆயுட்காலம் 17 ஆண்டுகள் வரை நீடிக்குது. ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்களின் பழங்கதைகளில் இந்த பிளாட்டிபஸ் இடம்பெற்றிருக்கு. பெண் பிளாட்டிபஸ் 2 சிறு முட்டைகளை இட்டு அவற்றை அடைகாக்கும். குட்டிகள் ரோமம் மற்றும் குருடாகவும் இருக்கும். தாய் அவற்றுக்கு பாலூற்றி வளர்க்கும். இவற்றுக்கு பால் சுரப்பி மற்ற பாலூட்டிகளை விட சிறியதாக இருக்கும். பால் கொடுக்கும்போது தாய் மல்லார்ந்து படுத்துக்கும். குட்டி தாயின் வயிற்று பகுதியில் ஏறி பாலை அருந்தும். குறைந்த எண்ணிக்கையிலான இந்த பிளாட்டிபஸ் உயிரினத்திற்காக ஆஸ்திரேலிய நாடு சரணாலயம் அமைத்து பாதுகாத்து வருகிறது. நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு அரிய உயிரினத்தோட நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.